வெல்கம் டு லாம்சம் ட்ரேடர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வீக்குக்கான நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செப்டம்பர் மந்த் நம்ம பிரேக் அவுட் லிஸ்ட்டு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு ஸ்விங் ட்ரேடு ஒரு 5 ஸ்டாக் பிரேக் அவுட் ஸ்டாக் வீக்லி ஸ்டாக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீக்கே நான் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். வீக்லி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வீக்ஸாக மேலே ஏறி இருக்குது. அண்ட் 24,240 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக சொல்லியிருந்தேன். இந்த வீக் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. 24,448 வரைக்கும் போயிட்டு 24,327 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அகைன் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 24,460 70 ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கு இதை கிராஸ் ஆச்சுன்னா மேலே ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போகும். அதர்வைஸ் ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் இந்த மந்த் கொடுத்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். ஒரு 5 ஸ்டாக்ஸ் மட்டும் ஒரு 10 to 20% மேலே இருந்தது. அதுக்கு மேலே இந்த வீக்கிலலாம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. சில ஸ்டாக்ஸ் மட்டும் ரெட் டேப் 11% இருக்குது, ஷால்பி 13% இருக்குது, ரயில்டெல் 8% இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு கன்சால்டேஷன் மோட்லேயே தான் இருக்குது. ஸோ மேலே போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு 5 வீக்லி பிரேக் அவுட் அண்ட் ஸ்விங் ட்ரேட் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோகுல் அக்ரோ ரிசோர்ஸஸ். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 11% அப் ஆயிருக்கு. 378 ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 440 அண்ட் 480 வர மேலே போக வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 370 எடுத்துக்கிறான். இதோட ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 76 இருக்குது. ஸோ புல்லிஷில் தான் இருக்குது. மேலே போக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ். இது டே சார்ட் பார்த்தீங்கன்னா 532 ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 595 அண்ட் 640. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 515 லோவில் எடுத்துக்கலாம், பிரேக் அவுட் லோவில் எடுத்துக்கலாம். அண்ட் 68 ஆர்எஸ்ஐ இருக்குது. வேல்யூம் லாஸ்ட் 4 days நல்லாயிருக்கு. 50 EMA மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ மேலே போக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா IRADA. வீக்லி ட்ரெண்ட் லைன் வந்து 149 ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் 160 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 186 அண்ட் 234. இதோட சப்போர்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 140 தான் இருக்குது. ஒரு 4 times வந்து 140லேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ 140 சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 50 பிரேக் அவுட் ஆகுது. ஸோ புல்லிஷில் இதுக்கு மேலே 70 வரைக்கும் மேலே போச்சுன்னா நம்ம ப்ரைஸும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் கிரீன். வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா 186 ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 223 அண்ட் 250 வர மேலே போக வாய்ப்பு இருக்குது. இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 170 எடுத்துக்கலாம். அண்ட் வீக்லி ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 65 புல்லிஷில் தான் இருக்குது. மேலே போக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் டெக்னாலஜிஸ். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 188 வந்து ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆகுது. அண்ட் இன்னொரு ட்ரெண்ட் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா 120 ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 148 அண்ட் 165 அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 102, அதாவது 50 EMA வந்து சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 67 புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெய்லி அண்ட் வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.